இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு குடும்பம் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய யூனிட் அவைலபிள் இருக்கு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக வேண்டியவன ஒருத்தர் நிற்க வச்சு கூப்பிட்டுட்டு வந்து வீடியோ எடுத்தா இப்படி தாங்க வேலைக்கு போகணும் டைம் ஆச்சு மீட்டிங் அப்படின்னு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் தான். நீங்கள் பார்க்க முடியும் ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு கேட்சியாக தெரிஞ்சிச்சு. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாஷ் ப்ரொமோட்டர்ஸினுடைய கல்யாணி கேஸ்டல். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக யாஷ் ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2760 ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவ் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ், ஒரு ஃப்ளோருக்கு 2 BHKன்ற விதமாக மொத்தமாக 6 வீடு தான். லோரைஸ் அப்பார்ட்மெண்ட், பேசிக் கம்யூனிட்டிஸோட IUDS வேல்யூவோட. ஆமாங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 48.5 49% UDS வேல்யூவோட இருக்கக்கூடிய ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட். ஆக்சுவலாக இந்த பிளான் படி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வீடுங்க. அந்த செகண்ட் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் ஃப்ளோர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் 2 வீடையும் வாங்கி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி ஒரே வீடாக மாற்றிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 குடும்பம் தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு குடும்பம் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய யூனிட் அவைலபிள் இருக்குது. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வெஸ்ட்டில் அம்பத்தூர் அத்திப்பட்டில் இருக்குது. கரெக்டாக அத்திப்பட்டு கண்ணதாசன் ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் வரும்போதே இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே அந்த ரைட் எடுத்து வரும்போதே நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ நான் அடுத்தது தான். நல்ல ஒரு வைப் இருந்ததுங்க. நல்ல அகலமான ரோடு, வீடுகள் எல்லாமே புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா. சரிங்களா, இந்த கார்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிர்லா ஓப்பன் மைண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 700 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் வந்து பார்த்தீங்கன்னா 700 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. பக்கம் தான் 2 ஸ்கூலுமே. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் ஸ்கூலும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் வித்யாசம் ஸ்கூல் இருக்குது. இந்த கார்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு அத்தியாவசிய பொருள் எல்லாமே இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லேருந்து 2.1 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ரொம்ப பழமையானது. பிரிட்டிஷ் காலத்திலேருந்து இங்கே வரலாறு இருக்குது. ப்ரொடக்ஷன் யூனிட்டில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி ஐடி காரிடாரான காஸ்மோ 1 ஐடி பார்க்கில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். நான் மொத்தமாக அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லேருந்து 2.1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா ரொம்ப பெருசு அது அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டாக இருக்குது. வண்டி போக்குவரத்து அந்த அளவுக்கு கிடையாது. காத்தோட்டமும் நல்லா இருந்ததுங்க. காத்தோட்டம் அடிக்கடி மாறும் தான். ஃப்ரண்ட்டில் மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ணாக்கள், வாட்ச்மேன் அண்ணாக்களுக்கு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட்டும் இருக்குது. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாய்லெட் சொல்லியிருந்தேன், கவர்ட் கார் பார்க்கிங் சொல்லியிருந்தேன், லிஃப்ட் இருக்குது, CCTV கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்லேயே இருக்குது. உங்களுக்கு சைடில் செட் பேக் விட்டுருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா PCC போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. தனியாக விக்கெட் கேட்டும் ஒன்று இருக்குது. லிஃப்ட்டுக்குள்ள ஒர்க் இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் நடந்துகிட்ருக்கு. லாபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா காரிடார் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CCTV கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குங்க. லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு அதுக்குள்ளே ஒர்க் தான் இப்போ நடக்க போது. ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, சாரம் கட்டியிருக்கிறாங்க, நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த யூனிட் தான். ஸ்டார் கேஸ்லேருந்து லேண்ட் ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஃபேசிங் யூனிட். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கும் கிரில் கேட்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 அடி கேப் இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இன்டீரியர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஷூ கபோர்ட்ஸ் கூட நீங்கள் இங்கேயே வச்சுக்கலாம். அவுட்டர் ஃபயர் இருக்குது. அங்கே உள்ள போகலாம். வீடு ரெடி டு ஆக்குபையில் இருக்குது. வெஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர். மெயின் டோர் திறந்து உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1079 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. UDS வந்து பார்த்தீங்கன்னா 522 ஸ்கொயர் ஃபீட். ஆமாங்க, UDS வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்களேன், 48.5% வரும். இது ஒரு சூப்பரான UDS வேல்யூ. UDS அதிகமாக இருக்குது அப்படின்றது ஃபியூச்சரில் நீங்கள் ரீசேல் பண்ணும்போது டெமாலிஷ் பண்ணிட்டு கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்கிறது வந்து நம்ம தலைமுறைக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நான் சொல்கிறேன். ஏன்னா ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்கக்கூடாது, ஃபியூச்சரை நம்ம பார்க்கணும் இல்லையா. அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி UDS அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் போட்ட காசு சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். UDS கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கம்மியாகவும் கிடைக்கும். அந்த இடத்தினுடைய க்ரோத்தை பொறுத்தும் இருக்குது, அந்த டைமை பொறுத்து இருக்குது. அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறான். எங்கே பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இனிமேட்டு ஒர்க் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா, கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே லிவிங் கம் டைனிங். 17 அடி 7 இன்ச்சுக்கு 15 அடி 4 இன்ச்சில் இந்த லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இருங்க, பெட்ரூம் பக்கம் போயிட்டேன். இந்த லிவிங் கம் டைனிங்கில் லிவிங் பேசேஜ் இருக்குது. ஆக்சுவலாக மெயின் டோருக்கு ஆப்போசிட்லேயே லிவிங் பேசேஜ் இருக்கா. இங்கே வந்து நல்ல ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
விஹான் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் பேசேஜ் ரைட் ஹேண்ட் சைடில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் இருக்குது. 11.25 அடிக்கு 10 அடி சைஸில் இந்த கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாப்ல கிரானைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்கு, செல்ஃப் இருக்கு, லாஃப்ட் இருக்கு. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. நம்ம ஐட்டம்ஸ் தான் சார்ஜ் போட்டிருக்கோம். எல்லா பக்கமும் அணுக்கட்டுது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பின்னாடி இப்படி அப்படி போயிட்டு இருக்காரு. சீக்கிரம் முடிவு வசந்த், நான் ஆஃபீஸ்க்கு போகணும். அவரே தான். இந்த லிவிங் கம் டைனிங்களா, மெயின் டோர் உள்ள வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்கு. 10.25க்கு 10 அடி சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்கு. ஆக்சுவலாக இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பெயிண்ட் ஜாமான் வச்சிருக்காங்க, ஃபைனல் ஸ்டேஜ் ஒர்க் போயிட்டு இருக்குன்றனால. தேர்ட் ஃப்ளோர்ல இதே யூனிட் உங்களுக்கு ஒரு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன், அதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்கு, லாஃப்ட் இருக்கு. இந்த செல்ஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட லிவிங் ஸ்பேஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாம தனியாக கொடுத்துருக்காங்க. நிறைய ஃப்ளோர் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் ஏரியா தனியாகவே கொடுக்க மாட்டாங்க. இவங்களோட குத்து மதிப்பா அப்படியே இதான் இங்கே தான் செல்ஃப் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். வார்ட்ரோப் ஏரியா பிளான்ல ஒரு இடத்துல இருக்கும், எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் இங்கே வந்து இவங்களோட ஃப்ளோர் பிளான்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே வார்ட்ரோப் ஏரியா பார்த்தேன். இங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி தனியாகவே வார்ட்ரோப் ஏரியா கட்டியிருக்காங்க. அதனால உங்களுக்கு இந்த பெட்ரூமோட லிவிங் ஸ்பேஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகல. கவர் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல யூனிஃபார்ம் ஃபினிஷ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத். 8 அடிக்கு 4 அடி சைஸ்ல இந்த அட்டாச் பாத் இருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்ல வந்துடும். இந்த லிவிங் கம் டைனிங்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு பக்கத்தில் காமன் பாத் இருக்கு. காமன் பாத்துக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த காமன் பாத் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 4 அடி சைஸ்ல இருக்கு. காமன் பாத்ல வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் வந்துடும், வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். இந்த லிவிங் கம் டைனிங்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் இருக்கு, செல்ஃப் இருக்கு. 11 அடிக்கு 10 அடி சைஸ்ல இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் சொன்ன மாதிரி செல்ஃப்க்கு தனியாக டெடிகேட்டடாக ஏரியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அடி செல்ஃபுங்க, சரிங்களா? 1.5 அடி 1.25 அடி வரும். ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் ஃபேசிங் விண்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங்ல இருக்கக்கூடிய பெட்ரூம். எனக்கு பர்சனலாக இந்த பெட்ரூமும் பிடிச்சிருந்தது. இது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்கு. பால்கனி ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. பால்கனிக்கு தனியாக டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில். 5.5 அடிக்கு 4 அடி 5 இன்ச்சில் இந்த பால்கனி இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் ஏரியா தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்லெட் இருக்குது, அவுட்லெட் இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேங்க. மழை பெஞ்சாலும் தண்ணி படாது, உள்ள தள்ளி இருக்குது. நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணியும் கவர் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீட்லேயே கேட்கலாம் போல். இந்த பிளான் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6300 rupees கோட் பண்ணியிருக்காங்க யாஷ் ப்ரோமோட்டர்ஸ். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற பில்டர் கான்டாக்ட் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கிறது அப்படின்னாலும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தாராளமாக பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ஒன்று எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.